linear algebra part. Now let us do some previous year questions. ஒரு 22 பேஜ் இருக்கு. நான் கொஞ்சம் ஃபாலோயிங் இஸ் பேசிஸ்னு கேட்டிருக்கிறாங்க. ஆதியில இருக்கார். நம்ம என்ன பண்ணா போதும், முதல்ல பி பேசிஸ் கிடையாதுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்கேன். ஒரு செட்டுல வந்து 0 இருந்தா நாட் பி அண்ட் இண்டிபெண்டன்ட். சோ வெக்டார் இருக்கிறதுனால அது லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆக முடியாது, அது பேசிஸ் ஆக முடியாது. செகண்ட் ஆப்ஷனை விட்டுருங்க. சரி, மற்ற ஆப்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிட்டர்மினன்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணலாம். மேபி now of 2 3 4 5. அதே போல ஆப்ஷன் சி கான டிட்டர்மினன்ட் பாருங்க. -3 1 0 1 2 1 1. இதோட டிட்டர்மினன்ட் பாருங்க. அடுத்த இதுக்கு எவ்வளவுங்க? -7. எது? சி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியா? இதுக்கு -7. ஓகே, இதுக்கு 0 ஆகுதுங்களா? தெரியல, கண்டுபிடிங்களே. சரி, எனிவே ஒரு பக்கம் -7 வந்துருச்சுன்னா this is not equal to 0. ஆப்ஷன்ஸ் என்ன வருது? First one 0. சரி, நானே போடுறேன் குயிக்கா 3 times. இது என்னது? First one 0. Third one, last one -7. என்ன வர மாதிரி இது? பாருங்க, இது நாட் ஈக்குவல் டு 0 ஆகிற மாதிரி இருக்கோ? இல்ல, இது ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடும். பாசிட்டிவ் ஆயிடும். செக் பண்ணுங்க. 27 3 7 3 21 மிச்சம் 2 32 6 7 8 81 -81. இந்த பக்கம் பிளஸ் 6 2 12 மிச்சம் 1 32 6 1 7 பிளஸ் 9 10 ஓகே. -81 பிளஸ் 0 ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு வந்து டிட்டர்மினன்ட் 0 ஆகுது, டிக்கு டிட்டர்மினன்ட் 0 ஆகுது, சிக்கு மட்டும்தான் டிட்டர்மினன்ட் நான் 0. சோ சி இஸ் பேசிஸ். ஈஸியா நீங்க அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். டிட்டர்மினன்ட் ரிசல்ட் கிராம் ஸ்மித்ல வந்து இங்க ரெண்டு v1 இங்க கொடுத்திருக்காங்களா? சரி, v1 is a vector 0, 1, 0. v2 is a vector 1/√2, 0, 1/√2. v3 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 3, 2, 1ங்க. So by applying Gram-Smith process, the third vector W3 is actually orthogonal to v1 and v2. அந்த W3 என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு நான் ரெண்டு வழி சொல்றேன். நீங்க கிராம் ப்ராசஸ் இது W3 கண்டுபிடிக்கிறது. இந்த ஆப்ஷனை எடுத்துட்டு எது வந்து v1 v2 ரெண்டுக்குமே இன்னர் ப்ராடக்ட் எது வந்து ரெண்டுக்கும் ஆர்த்தோகனல் ஆகுது பண்ணி அதை பண்றது. பட் நான் கிராம் ஸ்மித்ல ப்ராப்ளம் பண்ணாததுனால நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணேன். சோ w1 v1 w2 என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா v2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v2, w1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் w1 ஸ்கொயர்ட் இன்டு w1. இப்போ v2ன்றது வந்து என்னன்னா 1/√2, 0, 1/√2 மைனஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v2 வந்து என்னது 1/√2, 0, 1/√2, w1 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா
010 டிவைடட் பை இது என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா 0 ஆயிடுது. ஏன்னா அது ரெண்டுமே ஆர்த்தோகனல் ஆக்சுவலி. W1 ஹோல் ஸ்கொயர்ட், அதாவது இது நார்ம் ஆஃப் 0,1,0 ஹோல் ஸ்கொயர்ட் இன்டு இதோட என்ன மல்டிப்ளை பண்ணணும், 0,1,0 மல்டிப்ளை பண்ணணும். இதுல என்ன ஆயிருச்சுன்னா, இங்க பாருங்க 1/√2 இன்டு 0, 0 இன்டு 1, 1/√2 இன்டு 0, இந்த ஃபேக்டர் கம்ப்ளீட்டா 0. அது திரும்ப அதே தான் வரும், 1/√2, 0, 1/√2. அது ஆல்ரெடி அதை ஆர்த்தோகனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க, அதனால ஈஸியா வந்துருச்சு. W3 இதை ஒர்க் அவுட் பண்ணா போறோம், ஆன்சர் வந்துடும். V3 minus inner product of V3, W1 divided by norm of W1 squared into W1 minus V3, W2, norm of W2 squared into W2. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர். V3 என்னன்னா 3, 2, 1 மைனஸ் 3, 2, 1. W1 வந்து V1 தான், 0, 1, 0 divided by நாம் எடுங்களா 1 squared 0 squared. ஒண்ணுல இதோட அப்படியே 0 squared 1 squared 0 squared போட்டுருங்க. 0, 1, 0. அடுத்தது மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் V3ன்றது 3, 2, 1 and W2ன்றது 1/√2 0 1/√2 1/√2 0 1/√2 divided by இதனுடைய நார்ம் ஸ்கொயர்டு 1/√2 ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் 0 ஸ்கொயர்டு பிளஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர்டு, அதான் நார்ம் ஸ்கொயர்டுன்றது. அதோட இன்டூ 1/√2, 0, 1/√2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இடம் இல்லை, நான் இங்க அடுத்த பேஜ் வரைக்கும் எழுதுறேன். 3, 2, 1 மைனஸ் இது 0, 2, 0, அப்ப 2 ஆயிடுச்சு 2. அந்த 2 கீழே 1, இது உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0, 2, 0 ஆயிடும். அது மைனஸ் இங்க என்ன நம்பரு 3/√2 பிளஸ் இது 0, அடுத்து 1/2, அப்ப 4/√2 மேல √2. கீழே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 1/2 பிளஸ் 1/2, 1/2 பிளஸ் 1/2னா 2/2. இந்த பக்கம் மறுபடியும் 1/2, 0, 1/√2 மல்டிப்ளை பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் ரெண்டே சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 3, 0, 1. அடுத்தது இங்க 2, 4 கேன்சல், அப்புறம் 2, 2, 4 மைனஸ் 4. இந்த ரூட் உள்ள போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா 1, 0, 1 ஆயிடும். அப்போ 3 - 4னா -1, 0, 0, 1 - 4னா -3. -1, 0, -3. செக் பண்ணுங்க. சரி, இல்லாட்டி நம்ம கரெக்ட் 1, 0, -1 தான் சார் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன்ல இருந்து ஆமா 1, 0, -1 -1, 0, -1. இந்த இடத்துல கீழ 2/2 வேல்யூ 1 தான் சார். இந்த கீழ லாஸ்ட்ல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4/√2/2 இருக்குல்ல, 2/2 ஓட வேல்யூ 1. அதை அப்படியே விட்டுட்டு 4√2 into 1/√2. ஆமா 1. சரி சரி 2/2 ஓட வேல்யூ 1. அப்ப 4 சோ அத 4√2 0, அதுக்கப்புறமா 4√2ல கொண்டு போகணும். 4, 0, 4 தான் வரும். கரெக்ட் தான். 4 தான் வரும். 3, 2, 1 இங்க ஏதோ தப்பு இருக்குமோ? G2, 1, 2, 2, 1. பரவ செக் பண்ணிக்கலாம் சார். ஆர்த்தோகனல் ஆகல பாருங்க. இது இந்த பழைய W இது இன்னர் ப்ராடக்ட் 0 ஆகணும். ஆக எங்க தப்பு?
Okay, because these are orthogonal, perfectly nice. இதுல சப்ஸ்டியூட் பண்றப்போ 1 minus 3 2 1 comma 0 1 0 0 squared 1 squared 0 squared 0 0 3 2 comma 1 by root 2 0 comma 1 by 2 1 by root 2 whole squared 1 by root 2 whole squared and multiply 3 2 1 minus 3 into 0 0 2 into 1 2 0 2 2 by 1 2 multiply பண்ணா 0 0 minus இங்க 3 by root 2 plus 0 plus 1 by root 2 4 by root 2 கரெக்டானே 3 by root 2 0 1 by root 2 3 by root 2 plus 1 by root 2 4 by root 2 அடுத்து கீழே வந்து 1 by 2 plus 1 by 2 அப்போ 1 by 2 plus 1 by 2 நீங்க சொன்ன மாதிரி அது 1 ஆயிடும் அது கம்ப்ளீட்டா 1 plus 1 by 2 1 ஆகு இப்படியே இருக்கு 1 by root 0 1 by root 2 oh it's by root 2 I am sorry oh so 4 by root 2 right it's 4 by root 2 1 by root 2 comma 0 comma 1 by root 2 இது உள்ள போய் மல்டிப்ளை ஆச்சுன்னா 3 comma 0 comma 1 இந்த 4 by root 2 உள்ள மல்டிப்ளை ஆச்சுன்னா 4 by root 2 into root 2 4 by 2 comma 0 comma 4 by root 2 into root 2 2 அப்ப அது வந்து 2 comma 0 comma 2 ஆயிடும் 3 comma 0 comma 1 minus 2 comma 0 comma 2 போட்டீங்கன்னா ஆன்சர் 1 comma 0 comma 3 minus 2 1 0 minus இப்ப என்ன வருமா 1 0 minus 1 கரெக்ட் இப்ப ஆன்சர் கரெக்டா வரும் ஏன்னா இது இதோட ஆர்த்தோகனல் இந்த ப்ரீவியஸ் வெக்டாரோட சோ 1 0 minus 1 ஆப்ஷன் ஏ பட் நீங்க என்ன பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவ்வளவு நான் இந்த நாமித் ப்ராசஸ் பண்ணி காமிக்கின்றது தான் இதுல ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து எதுக்கு இது ஆர்த்தோகனலா இருக்கு இப்போ 1 0 1க்கும் இதுக்கும் இடையில இருக்கிற இன்னர் ப்ராடக்ட் 0வா 1 0 1க்கும் v1க்கும் இடையில இன்னர் ப்ராடக்ட் 0வா இருந்தா அது ஆன்சர் இல்லையா அட் பெட்டர் போங்க பண்ணலாம் ப்ரொசீட் பண்ணலாம் ஒருவேளை ஃபார்முலா மறந்துட்டால் ரைட் இப்ப இ வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா a of v னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் v to v ங்க ஒரு t is a linear transformation from v to v then the characteristic roots of t infinite finite t itself empty பாத்துக்கிட்டீங்கன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எம்டியா இருக்கணும்ன்ற ஏன்னா there are linear transformation there the characteristic root இருக்கு so emptyன்றது ஆப்ஷன் கிடையாது t itselfனா அது என்ன மீனிங் characteristic number either finite or infinite இப்போ நீங்க பாருங்க ஃபைனைட்ட டிக் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா எல்லா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் வந்து இன்ஃபைனைட்னு சொல்றீங்க தப்பு பிகாஸ் v வந்து ஃபைனைட் டைமென்ஷனலா இருந்தா அதுக்கு n கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இருக்கும்னு இருக்கு மேட்ரிக்ஸ்க்கு n by n மேட்ரிக்ஸ்க்கு அட்மோஸ்ட் n கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் இருக்கும் அப்போ இதுவும் தப்பு அப்போ கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னா அதோட கவுண்ட் மஸ்ட் பி ஃபைனைட் ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் அதே போலதான் இங்க வந்து t from v வந்து என்ன கொடுத்துட்டாங்க ஆமா இந்த வந்து மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்க்கு n இருக்கும் சோ மோஸ்ட் n ஐகன் வேல்யூஸ் இருக்கும் இது நம்ம ஐகன் வேல்யூ ப்ராப்பர்ட்டி ஒரு இடத்துல எழுதலாம் அதாவது மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் ஹெர்மிடியஸ்க்கு வந்து ஐகன் வேல்யூ ஆர் ரியல் skew symmetric skew Hermitian matrixesக்கு eigen values are purely imaginary ஞாபகம் இருக்குங்களா அங்க ஒரு கதை எழுதணும் அதுதான் இங்க t வந்து ஹெர்மிஷியன் நீங்க t னா a னே ஞாபகத்துல வச்சுக்கோங்க tன்றது ஒரு மேட்ரிக்ஸ் ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்
values are real. இப்போ டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆர் சிமிலர். இப்பதான் லீனியர் ஜிப்ரால மேக்ஸிமம் டெஃபினிஷன் தான் வருது. நேத்தா if there is a matrix C such that one matrix can be written as C inverse the other matrix times C option A. Just a definition of the similarity. இதுவும் பண்ணோம். இது என்னது ஹோம் ஆஃப் V, Wனா இந்த L of V, W நம்ம எழுதணும். அதுக்கு எழுதணும் what is the dimension of this space? It is equal to dimension of V into dimension of W. V dimension என்னன்னு கொடுத்திருக்காங்க, M ன்னு கொடுத்திருக்காங்க. W ஓட dimension n. ஹலோ சார், ஸ்கிரீன்ல வேற क्वेश्चन இருக்கு. நீங்க பின்னாடி போயிட்டு இருக்கீங்க, ஆனா ஸ்கிரீன்ல முன்னாடி தான் தெரியுது. டிவிஷன் மேட்ரிக்ஸ்ல தான் டெஃபினிஷன் மாறலையோ பாருங்க, இப்போ மாறி இருக்கா? எனக்கு அப்படி தெரியுது. What about others? ஸ்கிரீன்ல வேற क्वेश्चन தாங்க சார் தெரிஞ்சது. ஸ்கிரீன்ல வேற क्वेश्चन தெரியுது. வேற क्वेश्चन தான் சார் தெரியுது. வெளியே உங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் சார். நீங்க கொஞ்சம் முன்னாடி போறீங்க, ஸ்கிரீன் கொஞ்சம் லேட்டா வருதோ? எஸ் சார். சரி, டிலே, கொஞ்சம் டிலே ஆகுது. இப்ப தெரியுதுங்களா? சரி. சோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹோம் ஆஃப் V, W இனுடைய டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹோமோமார்பிசம்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம இதுதான் L of V, W னு பார்த்தோம். அந்த டூயல் ஸ்பேஸ்க்கு பண்றதுக்கு முன்னாடி. டூயல் ஸ்பேஸ்னா இங்க R இருக்கணும். பட் இது வந்து என்னன்னா L of V, W ஆல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் V to W. இதோட டைமென்ஷன் என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் V இன்டு டைமென்ஷன் ஆஃப் W. இப்போ V ஓட டைமென்ஷன் M, W ஓட டைமென்ஷன் N. ஸோ இதோட ப்ராடக்ட் தான் டைமென்ஷனா இந்த ஸ்பேஸ். அதே கேள்விதான் இன்னொரு வருஷம் எப்படி கேட்டிருக்கிறாங்க, V, Vன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ V ஓட டைமென்ஷன் M, M இன்டு M, M ஸ்கொயர்டு. ஓகே, சேம் ரிசல்ட். So what is the dimension of C over R? இது நம்ம கிளாஸ்லயே பார்த்தோம். C over R. C over C க்கு வந்து dimension 1. C over R ஓட dimension 2. Correct. Dimension is 2 because the bases are 1 and I. 1 and I. இதுவும் எழுதணும். Dimension formula. Dimension of A plus B equal to dimension of A plus dimension of B minus dimension of A intersection B. லீனியர் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெறும் டெஃபினிஷன், ரிசல்ட்ஸ் இதுதான் மேக்சிமம் வர கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அடுத்தது வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா UVR ஆர்த்தோ நார்மல். அதாவது UV ஆர்த்தோ நார்மல்னா என்ன அர்த்தம்னா UV ஓட இன்னர் ப்ராடக்ட் 0, நார்ம் ஆஃப் U 1, நார்ம் ஆஃப் V 1. இது எங்கிட்ட கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் நார்ம் ஆஃப் U minus V divided by norm of U plus V. Norm of U minus V, norm of U plus V. இந்த குவாண்டிட்டி என்னங்க? 1. Let me check. So இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? What is norm of U minus V? It is root of U minus V, U minus V. கரெக்ட்டுங்களா? இது வந்து root of inner product of U plus V, U plus V. The definition norm of W, norm of X அப்படின்னா root of inner product of X, X is the definition. X க்கு பதிலா U minus சேர்த்து கூட எழுதிக்கலாம். இல்ல மேலே ரூட் இருக்கு, இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U, அந்த அடுத்தது பிளஸ் இன்டு மைனஸ் UV நார்ம் ஆஃப் U plus V the whole square. ஆமா, அது வந்து நார்ம் ஆஃப் U ஸ்கொயர்டு. கரெக்ட். அது நல்ல ஐடியா இல்லையா?
ஆனா இது u ரொம்ப மைனஸ் விக்கு u பிளஸ் விக்கு தெரியும், u மைனஸ் விக்கு சார் ஆமா ஆமா அதுவும் ஆமா ஆமா அது கரெக்ட். அது zero. அத பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ண சொல்றீங்க. எஸ் சார். கரெக்ட் கரெக்ட். சரி, இது ஒரு வழிங்க. இதெல்லாம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணீங்கன்னா வரும் ஒரு ஆன்சர். இன்னொரு வழி இந்த மேடம் சொன்ன மாதிரி என்ன பண்ணா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். அந்த another method, square on both sides. Norm of u minus v whole squared divided by norm of U plus இது u plus v whole squared. நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்தோம். ரெண்டு வெக்டார் ஆர்த்தோ நார்மலா இருந்தா norm of u plus v whole squared is equal to norm of u squared plus norm of v squared. பிரிச்சு எழுதலாம். அப்ப இங்க வந்து u பிளஸ் மைனஸ் v ன்னு வச்சிருக்காங்க. அப்ப norm of u squared plus norm of v whole minus v the இங்க norm of u squared plus norm v square minus 2 into inner product of u comma v ன்னு வரும். அதோட வேல்யூ 0. So norm of u minus v the whole square க்கும் norm of u square plus norm of v 0. ஆமா அதோட வேல்யூ அதான் எஸ் அதான் ஆர்த்தோகனலா. this is happen only if u and v are orthogonal. ஆர்த்தோகனலா இருந்தா அந்த 2 times inner product of u comma v 0 ஆயிடும். அப்ப டைரக்டாவே நீங்க யூஸ் பண்ணிரலாம். ஆர்த்தோகனல் இருக்கிறதுனால டைரக்டாவே u plus v squared வந்து norm of u squared plus norm of v. இப்போ இது என்ன norm of u whole squared plus norm of u whole squared divided by கேன்சல் பண்ணீங்கன்னா வந்துடும். சோ ஆன்சர் 1 corresponds. இங்க ஒரு லீனியர் மேப் கொடுத்திருக்காங்க. t from r2 to r2 ஒரு மேப் கொடுத்திருக்காங்க. அது லீனியரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. a is equal to 2a minus 3 plus 4b. ஒரு ட்ரிக் சொன்னேன். கொஸ்டின்கான ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் ஸ்க்ரோல் ஆகுங்க சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சார் ஸ்கிரீன் வரல. ஹலோ கேக்குதுங்களா? எஸ் சார் இவ்வளவு நேரம் கேட்கல. வாய்ஸ் கட் ஆச்சு. சரி ஓகே ரைட் ரைட். இந்த கேள்வி முடிச்சோல பாசிங் த்ரூ த ஆரிஜின். சப்ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்பேஸ். which of the following is subspace of R-ங்க? ஆப்ஷன்ஸ் R3. ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ எஸ் சார். எஸ் சார் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பார்க்கவே இல்ல. ஆமாங்க. அதாவது இங்கேயும் அப்படிதாங்க. இதுதான் இது லீனியர். இந்த கேள்வி இது இப்போ உங்களுக்கு இது கேடுச்சு இல்ல நான் சொன்னது? நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஏபியா இருக்கணும். வேற எந்த டேர்மும் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் இல்லாம இருந்தால் இட் இஸ் a linear. So it is like each coordinates are combination of AB. There is no constants are adding and subtracting. So it is linear. எஸ் சார். கேக்குதுங்களா? எஸ் சார். Okay. So next which are இது ஈஸியா நான் 0 வரணும். அது வந்து x0 y0 z0 போட்டா 0 plus 2 0 plus 3 0 போட்டா 0 வரல. என்ன ஆயிடுச்சு? இது என்ன கிடையாது. it is not கிடையாது. அதே போல கிடையாது. passing origin. The plane passing through plane தான், ஆனா not passing through origin. is plane. வாய்ஸ் கேக்குது. கொஞ்சம் ஸ்கிரீன் வந்து ஸ்கிரீன் தெரியலைங்க சார். ஸ்கிரீன் வந்து அடுத்த ஆக மாட்டேங்குது. இப்ப கேக்குதுங்களா?
எஸ் சார். வாய்ஸ் கிளியரா இருக்கு சார். ஆனா ஸ்கிரீன் வந்து ஓ ஸ்க்ரோல் ஸ்க்ரீன் ஆகாம மாறவே மாட்டேங்குது. அதே பழைய கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின். ஓ ஸ்க்ரோல் ஆகாம டிலே ஆகுதோ? எஸ் சார். நீங்க ஒண்ணு பாருங்க, ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் நான் எழுதுறது டிலேயா தெரியுது. இல்லையா? எங்க இங்கதான் இல்ல, இது 2 devices connected-ஆ? நீங்க இத ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணு. என்னோட லேப்டாப் கனெக்ட் ஆயிடும். என்னோடது போட்டு வரேன். என்னோடது நெட் யூஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணது எல்லாம் அப்படியே தான் இருக்கு. என்னோடது யூஸ் பண்ணு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் சார். ஓகே. லெட்ஸ் see. நான் வேற இன்டர்நெட் வந்திருக்கு. ரைட். இப்போ இந்த ப்ராப்ளம் ஓகே தானே? ஓகே சார். ஓகேங்க. அதாவது எந்த பிளேன் பாசிங் த்ரூ ஆரிஜின் பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த சிஸ்டத்துக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கு, அது இதுக்கு கூட நான் சொன்னேன், ரேங்க் ஆர்குமெண்ட் வச்சு பண்ணலாம். ஸோ இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 4 - 2 3 1 2 2, அடுத்தது எக்ஸ் வந்து 1, ஒய் கோஎஃபிஷியன்ட் 0, இஜெட் கோஎஃபிஷியன்ட் 1. இதுக்கு என்ன பண்ணணும், ரேங்க் பார்க்கணும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கணும், லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸா கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸான்னு பார்க்கணும். ஸோ ரோ எக்கலான் ஃபார்ம் ரோ -2 3 4 - 2 3 0 என்ன பண்ணணும், சப்ராக்ட். இந்த 4ல இருந்து 4 மல்டிப்ளை பண்ணிருங்க, மேல இருக்கோட சப்ராக்ட் பண்ணுங்க 0. 4 போட்டா 4 2 8 8 8 - 2 6. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1. என்னங்க? ஹலோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 1 வரணும்ல சார். அப்போ ரோ சேஞ்ச் பண்ணணுமா? அப்படியும் பண்ணலாம், அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் செய்யறதுக்கு. கரெக்ட், அப்படி பண்றதுனால ஓகே. ரைட். 1 2 2 0 ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிரலாம். அப்புறம் 4 - 2 3 0 1 0 1. அதுக்கப்புறம் then proceed. So now this is equal to 1 2 2 0. 4 - 4 -2 -4 போட்டா -8 8 -2 10. அடுத்தது 3 -8 -5, இங்க 0. 1 - 1 0 0 -2 -2 1 -2 -1 0. அடுத்தது இதுல வந்து வேணா 5ஆல டிவைட் பண்ணிட்டா 2 1 ஆயிடும். அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். 1 2 2 0 0 5ஆல டிவைட் பண்ணிட்டா 2 1 0. இங்க 0 -2 -1 0. அடுத்து லாஸ்ட் ரோ 0 சரி 1 2 2 0 0 2 1 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க, எல்லாம் 0 ஆயிடும். இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, rank of A and rank of the augmented matrix are equal. That is equal to actually rank வந்து 2 less than number of unknowns, less than number of unknowns. இப்ப less than number of unknowns அப்படின்னா then it has infinitely many solutions. So it has infinitely many solutions. ரேங்க் கால்குலேட் பண்றது தவிர வேற ஏதாவது வேஸ் இருக்குதா? வேற வழி வந்து இன்னொரு வழி என்ன பண்ணலாம்னா, டிட்டர்மினன்ட் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஸ்கொயரா இருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் பாருங்க. டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா யூனிக் சொல்யூஷன். சரிங்களா? டிட்டர்மினன்ட் இன்ஃபைனைட்லி சொல்யூஷன்.
இது வந்து உங்களுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஸ்கொயரா இருந்தா மட்டும்தான் இது அப்ளிகபிள். இல்லாட்டி வேற வழி இல்ல, ரோ எலிமெண்டரி ஆபரேஷன் தான். 3 சரிங்களா? 3 4 கிராஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் அப்ளை ஏன்னா பண்ணுங்க. இத போட்டேன்னா இது எல்லா ஆஃப் சிஸ்டத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நான் டிட்டர்மினன்ட் ஆர்கியூ பண்ணுனேன்னா ஒருவேளை உங்களுக்கு ரெக்டாங்கிள் சிஸ்டம் கேட்டாங்கன்னா நீங்க அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க இத. அதனால நான் சால்வ் பண்ணல ரோ எலிமெண்டரி ஆபரேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் இது 0 ஆச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்றேன். டைம் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்ட, வேற வேஸ் இருக்கு நான். இதுவும் ஈஸி தான், பட் ரைட் பண்றதுக்காக. ஈஸி தான். எஸ் எஸ். சோ இங்க செட் ஆஃப் வெக்டார்ஸ் கொடுத்திருக்காங்க. பேசிஸா இல்லையா, லீனியர்லி இண்டிபெண்டன்டா, ஸ்பானா எல்லாம் கேக்குறாங்க. பட் இதுக்கு டிட்டர்மினன்ட் அகைன் டிட்டர்மினன்ட் ஆர்குமெண்டே போடுங்க. 0 E0 0 0 √2. இதோட டிட்டர்மினன்ட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பை இன்டு இ இன்டு √2 டயகனல்ஸ். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, so it is basis. ஆல்சோ லீனியர்லி டிபெண்டன்டா இது கரெக்ட். ஓகே, இண்டிபெண்டன்ட்னா நினைச்சிட்டேன். ரைட். யூனிட்டரி மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூஸ் ஆல் ஆஃப் மாடுலஸ் 1. மாடுலஸ் 1 இப்பதான் பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மென்ட். மாடுலஸ் 1 இது நீங்க ட்ரை பண்ணுங்க. எது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படி கேக்குறாங்க. நம்ம டிட்டர்மினன்ட் போட்டு இது என்னது இந்த வெக்டார். இதுல பாருங்க R3 ஆனா 4 வெக்டார் கொடுத்திருக்குதுங்க. அப்போ இட் இஸ் cannot be linearly independent. ஏ தப்பு. R3ல 1 2 3 4 வெக்டார் எகைன் அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட், அது எகைன் தப்பு. R3ல 3 தான் பாசிபிலிட்டி. அடுத்தது இந்த பக்கம் வந்து இது வந்து நாட் அ லீனியர் சொல்லியிருக்காங்க, அதுவும் தப்பு. ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் ஏபி காம்பினேஷன் ஆஃப் ஏபி தான் இருக்கு. சோ இது வந்து பேசிஸ்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட். அது நீங்க செக் பண்ணலாம். எகைன் டிட்டர்மினன்ட் ஆர்குமெண்ட்டை வச்சு நாட் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். இட் இஸ் பேசிஸ். யூனிட்டரி டெஃபினிஷன் தான் என்னது? ஏ சாரி நாட் ஏ, இது டி. இங்க வந்து ஏல என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா வி ரெண்டுமே வியா இருக்கு. அது இல்ல யூனிட்டரினா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் யூ கமா வி இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டு கமா டிவி ஃபார் ஆல் யூவி. இது வந்து சம் பர்டிகுலர் கேஸா இருக்கு. அப்போ டி தான் கரெக்ட் டெஃபினிஷன். ரெண்டு வெக்டார் ஆர்த்தோகனல் இஃப் இன்னர் ப்ராடக்ட் இஸ் 0. டெஃபினிஷன் தாங்க, ஒண்ணும் இல்ல. ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸினுடைய ஐகன் வேல்யூஸ் ஆல் ஆர் ரியல். ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூஸ் ஆல் ஆர் ரியல். எவ்ரி வெக்டர் ஸ்பேஸ் ஹாஸ் a unique basis. தப்பு. எல்லா வெக்டர் இப்போ நிறைய பேசிஸ் இருக்கு. பேசிஸ் இஸ் நாட் a unique. Any linearly independent set can be extended to a basis. Yes, அதான் கரெக்ட். அதாவது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் அதுல எது இன்னொரு லீனியர்லி இண்டிபெண்டன்டா இருக்கோ அது தூக்கி உள்ள போட்டு பேசிஸ் ஆக்கிடலாம். எல்லா செட்டும் கேன் பி எக்ஸ்டெண்டட் பேசிஸ் அவசியம் இல்ல, நாட் நெசசரி. பிகாஸ் சிங்கிள்டன்ஸ் 0 வந்து cannot be extended to a basis. எதை ஆட் பண்ணாலும் பேசிஸ் ஆகாது. எனி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு ஆர்த்தோனார்மல் செட் தான், நாட் பேசிஸ். இல்லையே, ஆர்த்தோனார்மல் extended தானே, extended to basis, that is not orthonormal. மறுபடியும் convert தான் பண்ணணும். Yes, that is also not correct. So every linearly independent set can be extended to basis. Then the Pythagoras theorem, x and y are orthogonal means norm of x plus y whole squared equal to norm x squared plus norm y squared. Pythagoras theorem. இதுல எதெல்லாம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் கேக்குறாங்க, செக் த டிட்டர்மினன்ட். எதுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அதுதான் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சோ ட்ரை யுவர் செல்ஃப். இன்னர் ப்ராடக்ட், இது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆன் சி ஆஃப் -1, பாலினாமியலுக்கும் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கேக்குறாங்க, நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்னன்னு கேக்குறாங்க. நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு என்னன்னா, நார்ம் டெஃபினிஷன் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x squared comma x squared. So now that is square root of inner product என்ன நீங்க கொடுத்திருக்காங்க, integral -1 to 1 f of x இருக்கிற இடத்துல x squared, g of இருக்கிற இடத்துல x squared dx. இப்ப
இது என்னன்னா ரூட் ஆஃப் இன்டகிரல் -1 to 1 x⁴ dx. அப்ப அது என்னதுன்னா ரூட் ஆஃப் x⁵/5 அப்பர் லோயர் லிமிட் -1 to +1. இது என்ன ஆகுது 1/5 மைனஸ் ஆஃப் -1/5 போட்டா 2/5 வருதுங்க. ஸோ ஆப்ஷன் பிங்க. ஒன்று டெஃபினிஷன் தான், மேக்ஸிமம் டெஃபினிஷன். இது ஏற்கனவே பண்ணோம். u ஹோம் u, யோட டைமென்ஷன் அது வந்து m². u, fனா what is the dimension of L of u, f which is dimension of u into dimension of f. ஃபீல்டோட டைமென்ஷன் எப்பவுமே ஒண்ணுங்க. u ஓட டைமென்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க m, ஃபீல்டோட டைமென்ஷன் 1. அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் L of u, u அது வந்து m², எங்கேயோ பண்ணோம். ஸோ m², இதுதான் ஆப்ஷன். ஆப்ஷன் பி m². அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம். மேப் 3 மேப் கொடுத்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் என்னன்னு கீழே கேட்டிருக்கிறாங்க. ரேஞ்ச் என்ன, நல் ஸ்பேஸ் என்ன. ஸோ T1 என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா R2 to R2 T1 எல்லாத்தையும் நான் எதுக்கு எடுத்துட்டு போறேன்னா x,0 வந்து x,0, x,y வந்து x,0. ஸோ ரேஞ்ச் ஆஃப் T என்னன்னா x ஆக்சிஸ். கரெக்டுங்களா? ரேஞ்ச் எக்ஸ் ஆக்சிஸ். இதுல நல் ஸ்பேஸ் ஆஃப் டி, இதுல எதெல்லாம் வந்து 0க்கு மேப் ஆகும் அப்படின்னா ஆல் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் எலமெண்ட்லாம் 0க்கு. இதுல எது கரெக்டா வருதுன்னு பாருங்க. இங்க x1 x2 வச்சிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் T1, ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் T1 இஸ் T1. சரி, x axis y axis for T1, x1 axis x2 axis. ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்குறாங்க. x1 axis x2 axis எல்லாத்துலயும் அதான் இருக்கு. இந்த ஏபிசியில ஏதாவது ஒன்று இருக்கணும். அடுத்து T2 பாருங்க. T2 வந்து R2 to R2 T2 ஆஃப் நான் xyன்னு எழுதிக்கிறேன். T2 ஆஃப் xy ஈக்குவல் டு 0, y. அப்ப இதனுடைய ரேஞ்ச் ஆஃப் T2 வந்து என்னன்னு கேட்டா y ஆக்சிஸ். ரேஞ்ச் y ஆக்சிஸ்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் T2 வந்து x ஆக்சிஸ். அப்ப ரெண்டாவது இதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரணும். x1 ஆக்சிஸ் x2 ஆக்சிஸ் ரேஞ்ச் நல் ஸ்பேஸ். அடுத்தது x2 ஆக்சிஸ் x1 ஆக்சிஸ் அதை காணோம். என்ன எழுதிருக்காங்கன்னு புரியலையே. ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் T1 ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஒன்னு 2 3 4 5 தான் இருக்கு. 3 ஆபரேட்டர் இருக்கு. ஆனா 5 ஆப்ஷன் தான் இருக்கு. ரேஞ்ச் 3 ரேஞ்ச் வரணும், 3 நல் ஸ்பேஸ், மொத்தம் 6 கொடுக்கணுமே. இங்க 1 2 3 4 5 தான் இருக்கு எல்லாத்துலயும். சரி, இதுதான் ஆன்சர். சரிங்களா? நான் இங்க பக்கத்துல எழுதியிருக்கேன் ரேஞ்ச் என்ன நல் ஸ்பேஸ் என்ன. எனக்கு ஆப்ஷன்ல ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து T3 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா T3 ஆஃப் x, y வந்து என்னன்னா y, x. ஸோ இதனுடைய ரேஞ்ச் என்னன்னு கேட்டா ஹோல் டொமைன் R2வே வந்துடும். அடுத்தது நல்லிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நல் ஸ்பேஸ் ஆஃப் R3 என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோல் ஸ்பேஸ் வர்றதுனால நல் ஸ்பேஸ் வந்து சிங்கிள்டன் செட் 0. சரியா? ஸோ இதுல எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் 6 வரணும், பட் 1 மிஸ் ஆயிருக்கு, அதனால கண்டுபிடிக்க முடியல. ஃபைன், ஓகேங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 20 minutes எக்ஸ்ட்ராவா போயிட்டு. ஓகே, ஸோ ஐம் ஸ்டாப்பிங் ஹியர். தட்ஸ் ஆல் லீனியர் அல்ஜிப்ரா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சார் டுமாரோ டெஸ்ட் இருக்குதுல்ல சார்?